بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் ஏகத்துவத்தை பாக்கியமாக பெற்றிருக்கின்றோம். இதுவரைக்கும், அதாவது இந்த தௌஹீது கொள்கையை ஏற்கின்ற வரை நாம் பல தர்காக்களில் போய் அவர்களிடத்தில் கையேந்தி கொண்டிருந்தோம். இப்போது எல்லாமல்ல அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவனிடத்தில் மட்டுமே கையேந்துகின்றோம். இப்படி நாம் எந்த இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்றோமோ அந்த பிரார்த்தனைக்கு என்று சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குமுறைகளை நம்முடைய பிரார்த்தனையிலே நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனைக்கு என்று சில வழிகாட்டு முறைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டு முறைகளை, அந்த வழிகாட்டு நெறிகளை நம்முடைய துஆவிலே பேணிக்கொள்ள வேண்டும். இந்த துஆ இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அதிலே பணிவு இருக்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ததுஊனஹு தலர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் அந்த இறைவனை பணிந்து அச்சத்துடன் அழைக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உதுவு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தியுங்கள், தலர்ருஅன் வ குஃபியா, பணிவுடனும் அச்சத்துடனும் நீங்கள் அழையுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ குஃபியா, உங்களுடைய இறைவனை உங்களுடைய மனதுக்குள்ளாக பணிவுடனும் அச்சத்துடனும் நினைவு கூறுங்கள், அவனை அழைத்து நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த துஆ என்று வருகின்ற பொழுது அந்த துஆவில் இறையச்சம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். இது துஆவில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்த அம்சம், இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையிலே நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். எந்த கோரிக்கையை வல்ல அல்லாஹ்விற்கு முன்னால் வைக்கின்றோமோ வைக்கின்ற அந்த கோரிக்கையை மிக நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற அந்த வேளையிலே மனிதர்களிடத்தில் சில காரியங்களை நாம் கேட்போமே, அது போன்று கேட்டுவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய அந்த கட்டத்திலே அவனிடத்தில் நீ நாடினால் எனக்கு உதவி செய் என்று நீங்கள் கேட்டுவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், இதா தஅவுதுமுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கின்றீர்கள் என்றால் ஃபஅஸிமு ஃபித் துஆ, நீங்க என்ன கோரிக்கை வைக்கின்றீர்களோ அந்த கோரிக்கையிலே உறுதியாக இருங்கள். உங்களில் ஒருவர் அல்லாஹும்ம இன் ஷிஅ்த, இறைவா நீ நாடினால் ஃபஅதினி, எனக்கு நீ கொடு என்று கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நீ விரும்பினால் எனக்கு கொடு, நீ நாடினால் எனக்கு கொடு என்று கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நாடினால் கொடு என்பது இருக்கின்றதே, இது கடவுள் கொள்கையை தெரியாதவர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக ஆகிவிடும். இஸ்லாமிய கடவுள் கொள்கை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாடிவிட்டானோ கொடுத்து விடுவான், எதை அவன் நாடவில்லையோ கொடுக்கவே மாட்டான். அதனால அல்லாஹ்விடத்துல நீ நாடினால் கொடு, அப்ப நீ நாடாமலும் கொடுப்பாய் என்ற ஒரு வாதம் அங்கே வருகின்றது. இது யாருடைய தன்மை? மனிதனுடைய தன்மை. மனிதனிடத்தில் அவன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 10,000 ரூபாய் கையில வச்சிருக்கிறான். ஒருவன் துப்பாக்கியை காட்டி அந்த 10,000 ரூபாய் எனக்கு கொடு என்று கேட்கின்ற பொழுது அந்த 10,000 ரூபாய் அவன் கொடுக்கிறதுக்கு அவன் மனசு விரும்புதா? அவன் நாடுகின்றானா? கிடையாது. அவன் அது கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறானா? துப்பாக்கியை காட்டி 10,000 ரூபாய் கொடு என்றவன விருப்பம் இல்லாம கொடுக்கிறான். இது மனித தன்மையில் உள்ளது. மனிதன் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான். அல்லாஹ்வுடைய தன்மை அப்படி கிடையாது. அவன் நாடினால் கொடுத்தே தருவான்.
லா மானிய லிமா அழுத்தைத்த, நாம சொல்றோம் இல்ல, நீ கொடுத்ததை தடுக்கக்கூடியவன் கிடையாது. ஒலா முழ்த்திய லிமா மனாத்த, நீ தடுத்ததை கொடுக்கக்கூடியவன் கிடையாது. ரப்புல் ஆலமீன் கொடுக்க நினைச்சிட்டா கொடுத்ததுதான். நாம சொல்றோம் இல்ல, அல்லாஹ் நாடிட்டாயா அப்படின்னு சொல்றோம் இல்ல. அப்ப ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இருக்கின்றது. ஒன்றை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் நாடி விடுவான், நாடி விட்டால் அதை கொடுத்து விடுவான். அப்ப அதனால அல்லாஹ்விடத்துல போய் நீ நாடினால் கொடு, நீ விருப்பம் இருந்தால் நீ கொடு என்ற இந்த வாதத்தை யாரிடத்துல வைக்க கூடாது, அல்லாஹ்விடத்துல வைத்து விடக் கூடாது. அல்லாஹ் நிர்பந்தத்திற்கு பணியக்கூடியவன் கிடையாது. இவன் ஒரு மனிதன் இடத்துல போய் கடையில உட்கார்ந்து இருக்கான், அரசியல்வாதி போய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றான். நாங்க பொதுக்கூட்டம் நடத்த போறோம், அதுக்கு நீங்க நிதி உதவி தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த கடைக்காரன் வேறு வழி இல்லை என்று நிர்பந்தமாக கொடுக்கின்றான். ஏன்? அந்த அரசியல்வாதியுடைய தயவு அவனுக்கு தேவைப்படுகின்றது, அதனால கொடுக்கிறான். ஒன்று ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொடுப்பான் அல்லது பயந்து கொடுப்பான். இது மாதிரி அல்லாஹ்விற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? அல்லாஹ்வுக்கு பின்னால யாராவது ஒருவன் இருந்து கொண்டு அவனை வலியுறுத்தக்கூடிய ஆள் இருக்கின்றானா? நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் அப்படி வற்புறுத்தலுக்கு பயந்து கொடுக்கின்றான் என்றால் கடவுள் தன்மையில இன்னொன்றும் ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் பயந்தவன் பயந்தாங்கொள்ளி என்று ஆகிவிடும். மனிதன் தான் அதிகாரத்திற்கும் பயந்து விடுவான், அன்புக்கும் பயந்து விடுவான். அன்புக்கு பயப்படுறது எப்படி? இப்ப நாமெல்லாம் நான் சுகர் பேஷண்ட், ஒரு இடத்துக்கு விருந்து சாப்பிட போயிருக்கோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு கேசரியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? சாப்பிட்டுங்க, சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த அன்புக்கு பயந்து நான் என்ன செய்யறேன்? சாப்பிட்டால் எனக்கு கெடுதி என்று எனக்கு தெரியுது. இது நான் அதை சாப்பிடக்கூடாது, அறிவு சொல்லுது, நீங்க சாப்பிட்டா உன்னுடைய உடலுக்கு அது ஒரு கெடுதி, உனக்கு அதிகமான சுகர் அது கூட்டி விடும், நோயை பெருக்கி விடும் என்று என்னுடைய அறிவு சொல்கின்றது. நான் வீட்டுல இதே கேசரி நான் சாப்பிட்டதில்லை, உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டிலே போட்டாலும் சாப்பிட்டாருதான். அப்ப இத மாதிரி ஒரு நிர்பந்தத்துல இப்படி ஒரு அன்பு தொல்லை அப்படிங்கிறாங்களே, இது மாதிரி ஒரு பொருளை கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சாராம். இப்படி அன்புக்கு பயந்தும் சாப்பிடுவோம். இப்படி பல நிகழ்ச்சிகளை நம்ம எடுத்து சொல்லலாம், எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், எழுந்திருக்க கூடாது, யார் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எழுந்திருக்க கூடாது அப்படின்னா தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கை. ஒரு சில கட்டங்கள்ல எங்கேயாவது ஒரு சில நேரத்துல கூட இருக்கிறவங்க எல்லாம் எழுந்திருச்சிருவாங்க, நாமளும் சேர்ந்து எழுந்திருச்சிருவோம். இப்ப இத மாதிரி நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது எழுந்திருக்க கூடாது. நிர்பந்தத்திற்கு மனிதன் ஆளாவான், அல்லாஹ் ஆளாகுவானா? அதனால ரப்புல் ஆலமீன் கேட்கும் போது நீ நாடினால் கொடு என்ற வார்த்தையே யாருக்கு பயன்படுத்தக்கூடாது? அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் இந்த மனித தன்மையை விட்டு தூய்மையானவன். மனிதன் தான் நிர்பந்தத்திற்கு அடிபணியக்கூடியவன், அல்லாஹ் அப்படி கிடையாது. அடுத்தது, நீ நாடினால் கொடு அப்படின்னு ஒரு மனிதன் கேட்கிறான, அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கின்றது, ரொம்ப மோசமான ஒரு விளைவு. இப்போது ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் நான் கேட்கிறேன், நீங்க விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லன்னா வேண்டாம். இந்த பணம் அவன் தரலன்னா நமக்கு ஒன்னும் குடிமொழி பெரிய ஒரு ஆபத்துல நம்ம மாட்டிக்கிற மாட்டோம். ஆனா அல்லாஹ்விடத்துல போய் யா அல்லாஹ் நீ விரும்பினால் என்னை மன்னித்து விடு அப்படி சொல்ல முடியுமா? மன்னிச்சா மன்னிச்சுக்க, மன்னிக்காட்ட போ, இப்படி ஒரு அடியான் சொல்ல முடியுமா? அல்லாஹ் மர்ஹம்னி இன் ஷிஅத, நீ விரும்பினால் எனக்கு அருள் செய். உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? அவன் அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது விரும்பினால், நீ நாடினால் எனக்கு அருள் செய் என்ற இந்த வார்த்தையே பயன்படுத்தவே கூடாது. நாம அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இறைவன் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில என்ன வந்துடக்கூடாது? அவனுடைய அந்த கடவுள் தன்மைக்கு பாதகம் வந்துடக்கூடாது. நீ அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கும் போது அதையும் நீ கவனிச்சுக்க, நீ யார்கிட்ட கேட்கிறங்கிறத உணர்ந்து கேள். இப்போ ஒரு மனிதர்கிட்ட போய் நாம ஒரு விஷயத்தை கேட்கும் போது அவரிடத்துல நீங்க விரும்பினா இதை செய்யுங்க, எதுக்கு சொல்றோம்? அவர்கிட்ட போய் இந்த கோரிக்கையை கேட்கிறவங்க சங்கடப்படுவாரு என்று சொல்லி நாம கேட்கிறோம். ஒன்னும் கம்பல்சனி இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோம். இப்படி அல்லாஹ்விடத்துல சொல்ல முடியுமா? யா அல்லாஹ் ஒன்னும் கம்பல்சனி இல்ல, நிர்பந்தம்லாம் ஒன்னும் கிடையாது, நீ விரும்பினா கொடுத்துக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை யாராவது போய் நிர்பந்திக்க முடியுமா? கிடையாது. அவன் இந்த அளவிற்கு நமக்கு அந்த இறைவன் கேட்கக்கூடிய அந்த பண்பை, இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தர்றாங்க. அதனால அதற்கடுத்து இன்னொன்று, ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், கேட்கும் பொழுது நமக்கு தேவை 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன செய்வாரு? அதிர்ச்சி அடைஞ்சிருவார். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க தாங்கல, விரும்பினா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த 1 லட்சம் ரூபாய் அவருக்கு பெரிதாக தெரியும்.
அல்லாஹ்வுக்கு பெரிதாக தெரியுமா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்கள ஒரு ஆளு இதா தா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கின்றார் என்றால் ஃபலா யகுல் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி இன் ஷிஅத, நீ விரும்பினால் என்னை மன்னித்து விடு என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் லியஸிமில் மஸ்அலா, கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக வைக்கட்டும். ஒல் யுஅஸிமிர் ரக்பா, ஆர்வத்தை பெருக்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ் நமக்கு தருவான். நம்ம உலகத்துல மனிதர்கள்ட்ட கேட்கிற மாதிரி கேட்க கூடாது. அல்லாஹ் என்ன வேண்டும் என்றாலும் கேளு. எனக்கு 2 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அல்லாஹ்ட்ட கேட்கலாம். குடு. எனக்கு ஒரு 10 கார் வேணும் கேளு. என்னென்ன வேண்டும் என்ற 10 ஏக்கர் நிலம் வேண்டும் கேளு, அல்லாஹ் தருவான். அவனுக்கு எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃப இன்னல்லாஹ தஆலா லா யதஆலமு ஷைஉன் ஆதா, அல்லாஹ் எதை கொடுத்து விட்டானோ எந்த ஒரு பொருளும் அவனுக்கு பெருசாகவே தெரிகிறது கிடையாது. பெரிய அளவுல பில் கேட்ஸுக்கு அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய பங்குல ஏதாவது குறைஞ்சு போச்சா? கிடையாது. டாடா பிர்லாவுக்கு அள்ளி கொடுத்திருக்கான், ரிலையன்ஸுக்கு அள்ளி கொடுத்திருக்கான். அவன் கொடுத்ததுல இருந்து சரி ரிலையன்ஸ்க்கு இவ்வளவு கொடுத்துட்டோமே அப்படின்னு என்றைக்காவது அல்லாஹ் வருத்தப்பட போறானா? அது பெரிதாக தெரிய போகின்றதா? கிடையாது. இதை நாம கவனத்தில் வச்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ்விடத்துல வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை இருக்கின்றது, அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சரிதான், அந்த கோரிக்கையின் போது நாம இறைவனிடத்துல ரொம்ப உறுதியுடன் யா அல்லாஹ் நீ தா என்று கேட்க வேண்டும், நீ தா என்று கேட்க வேண்டும். பாருங்க, பத்ர் போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, தன்னுடைய படையில 319 பேர் இருக்கிறாங்க, எதிர் தரப்புல பார்க்கறாங்க 1000 பேர் இருக்கிறாங்க. அப்படி 1000 பேர் இருக்கும்போது கைகளை நீட்டிட்டாங்க அல்லாஹ்விடத்துல. கைகளை நீட்டி அப்படியே அலறாங்க, கதறாங்க, பதறாங்க. யா அல்லாஹ் அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீ காப்பாற்று. அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி, எனக்கு வாக்களித்ததை நீ கொடு என்று இறைவனிடத்துல கெஞ்சி கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்துக்கு துஹ்லிக ஹாதிகள் இஸ்லாமா மின் அஹ்லில் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மக்கள் இருந்து இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லா துஅபது ஃபில் அர்த், உன்னை வணங்கப்படுவதற்கு ஆட்கள் இருக்காது, உதவி செய் என்று அப்படியே கேட்கிறாங்க. அவர்களுடைய மேனியில் உள்ள அந்த மேல் துண்டு அப்படியே நழுவி கீழே விழுந்து விடுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த துண்டை எடுத்து கையில கொடுக்கறாங்க. கஃபாக முனாஷதுக ரப்பக், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் கேட்டது போதும். ஃபஇன்னஹு சயுன்ஜிதுலக மா வஅதக, உங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அதை நிறைவேற்றியே தீர்வான் என்று ஆறுதல் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் இருந்து வசனமும் அருளப்படுகின்றது. ஃபஸ்தஜாப லக்கும் ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபின், இப்போது உங்களை பின்தொடர்ந்து 1000 மலக்குகளை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். பார்க்கிறோமா? அப்ப எப்படி கேட்கிறாங்க? இப்படி நாம கேட்க, அதுல பதில அல்லாஹ் தஆலா வெற்றியும் கொடுத்து விட்டான். கொஞ்சமான ஆட்கள் தான், சொற்பமான ஆட்கள் தான், அற்பமான ஆட்கள் தான் பெரும் படையை வீழ்த்தி விடுகின்றார்கள். மலக்குகள் நேரடியாக நின்று போரிட்டதையும் முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு நபி தோழர் ஒருவரை தேடி போறாரு, அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீர் என்று அவர் சாட்டையில் சொலுக்கப்பட்டு அப்படியே கீழே விழுகின்றார். அவருடைய முகமெல்லாம் அப்படியே இரத்தக்கரையாக படிந்து போயிருக்கின்றது. இறந்தே போய் விடுகின்றார், கொல்லப்பட்டு விடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து அவர் சொல்றாரு, இந்த இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் கண்டேன் என்று சொன்ன உடனே, ஆமா நான் கேட்டேன் அல்லவா, அந்த பிரார்த்தனையினுடைய அங்கீகாரம் 3வது வானத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த ஒரு உதவியை எனக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேட்கும் போது வலியுறுத்தி கேட்க வேண்டும். இப்போது நம்முடைய ஆட்கள் தொழுது முடிச்சு துஆ செய்றாங்க. அந்த அலங்கோல காட்சியை பாருங்களேன், இப்படி வச்சுக்கிறாங்க. இந்த வலது கைய இடது கையில அப்படி தாங்கி, அதுலயும் சோம்பல். இப்படி இந்த மாதிரி தௌஹீத்வாதிகள்ட்ட இப்படிப்பட்ட சோம்பல் இருக்க கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு சம்மணம் போட்டுக்கிட்டு சட்டி மாதிரி அப்படியே கையில இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம், ஏதோ மௌன சாமியார் மாதிரி. இதான் துஆ கேட்கக்கூடிய முறை. அல்லாஹ்விடத்துல கெஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்விடத்துல வந்து நீ கதற வேண்டாமா? எனக்கு இந்த கோரிக்கை எனக்கு நிறைவேற்றி கொடு என்று கேட்க வேண்டாமா? இப்படி சில பேர் என்ன செய்யறான்னா, இப்படியே கொண்டுகிட்டே இருக்கான். என்னப்பா இது துஆ? இது மாற்று மத கலாச்சாரமும் கூட. இப்படியே சமயத்துல வந்து இப்படி அடிச்சுக்கணும் இருக்கு. இப்படி இது ஒரு துஆவுடைய ஒரு முறையா? இது ரசூலுல்லாஹ் இப்படி நமக்கு துஆ கற்று தந்திருக்காங்களா? சில பேர் துஆ செய்றாங்க எப்படின்னா,
இந்த 2 முட்டு கையும் தொடையில அப்படியே கொடுத்துட்டு கையை உயர்த்திட்டா கக்கத்துல உள்ளது கீழே விழுந்துரும். அதனால என்ன செய்யறதுன்னா இப்படியே முட்டு கொடுத்துட்டு அப்படியே பிரார்த்தனை செய்றாங்களாம். இப்படி இந்த துஆ சில பேர்கள் வலது கை இப்படி கையேந்திட்டு இருக்கும், இடது கை மூக்குல போயிடும். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. இந்த அது பாட்டுக்கு இடது கை விளையாடிக்கிட்டே இருக்கு. பள்ளிவாசல் தான் அசிக்கப்பட்டு போகும். அது இது மாதிரியான அடிப்படையில் இப்படி பிரார்த்தனை செய்யற பாக்குறோம். ஆனா ஹதீஸ்ல என்ன வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்களே, குறிப்பாக சில பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. என்ன பிரார்த்தனை? மழைக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறாங்க. ஒருவர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்கத்தில் மவாஷி, கால்நடைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன, வன்கத்தா சுபுல், பாதையெல்லாம் வருவாய்க்குரிய பாதையெல்லாம் துண்டித்து போய்விட்டன, நாங்கள் நிர்கதியாக இருக்கின்றோம், ஃபதுல்லாஹ யுகீதுனா, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க மழையை தருவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கையை உயர்த்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 கையும் என்ன செய்றாங்க? அப்படியே உயர்த்துறாங்க. உயர்த்தினால் அவர்களுடைய 2 அந்த கக்கத்தினுடைய அந்த வெண்மையை நாங்கள் பார்த்தோம். நபித்தோழர்கள் எப்படி பார்க்க, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை இருக்க இன்றைக்கு நாம போட்டிருக்காம கம்கட்டையை மூடி இருக்கிற மாதிரி, அது மாதிரி கிடையாது. அவங்களுடைய துணியை பற்றி எல்லாம் எப்படி ஆடை அணிந்தார்கள் என்பதெல்லாம் புகார்ல இடம் பெற்றிருக்குது. பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை உயர்த்துறாங்க. 2 கக்கத்தில் உள்ள அந்த வெண்மையை நாங்கள் பார்த்தோம். இது குறிப்பான மழைக்காக வேண்டி செய்த பிரார்த்தனை. ஒரு ஜும்மாவுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்றாங்க. அடுத்த ஜும்மா வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்கத்தில் அம்வால், அதே ஆளு, பொருள் எல்லாம் நாசமாகி விட்டன, வன்கத்தா சுபுலு, பாதையெல்லாம் நிர்கதியாக ஆகிவிட்டது, ரொம்ப சிரமத்துக்குரியவர்களாக நம்ம ஆகிட்டோம், மழை அதிகமாயிருச்சு என்று சொன்ன உடனே அப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துறாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, சுற்றுப்புற பகுதிகளுக்கு இந்த மழை அணைப்பு எங்களுக்கு இது பாதகமாக அமைந்து விட வேண்டாம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குறிப்பாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? கைகளை ஏந்தி கேட்டிருக்கிறாங்க. இது மழை சம்பந்தப்பட்ட இந்த விஷயம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற இடங்களிலேயும் கையை உயர்த்திருக்கிறாங்க. சாதாரண பொதுவான விஷயங்கள் பல இடங்கள்ல பல தருணங்கள்ல அவர்கள் கை உயர்த்தியதை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. ஒருவர் பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் அஷ்அஸ், பரட்ட தலையோடு இருக்கின்றார். அக்பர், புழுதி படிந்தவராக இருக்கின்றார். யமுத்து எதை இல சமாய், வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று அவர் பிரார்த்திக்கின்றார். ஓ மத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராமானது, வட்டியிலே சாப்பிட்டு வட்டியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இப்படி பல பேர்கள் இருக்கிறாங்க. திரைப்படத்தை கேசட்டு விட்டு, வீடியோ கேசட்டை விட்டு அல்லது லாட்டரி டிக்கெட்டை விட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. ஓ மத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு ஹராம். ஓ மஷ்ரபு ஹராம், அவர் குடிக்கக்கூடிய அந்த பானமும் ஹராம். ஓ மல்பசுஹு ஹராம், அவருடைய உடையும் ஹராம். பொது வாழ்க்கையில இருக்கிறாங்க, பொது பணத்தையே திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், பொது பணத்திலேயே சட்டை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான், பொது பணத்திலேயே உணவு, பொது பணத்திலேயே சாப்பாடு. இவனுடைய துஆ கபூலாகுமா? உதிய பில் ஹராம், ஹராமான முறையிலேயே அவனுக்கு மொத்த உணவும் அமைந்திருக்கின்றது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, இவனுக்கு எப்படி பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்ன பார்க்கிறோம்? கைகளை நீட்டி கேட்கிறாங்க. அந்த ஹதீஸ் வருதா? அதே போல நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டேன். என்ன செய்தி? பத்ர் போரின் போது ரசூலுல்லாஹ் அப்படி கையை நீட்டி அலறாங்க, பதறாங்க.
அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று. அப்ப இப்படி கையை நீட்டி கொண்டு வானத்தை நோக்கி கைகளை உயர்த்திருக்கிறத பல ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டம் ஒரு குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை ஓதுறாங்க. ரப்பி இன்னஹுன்ன அதுலன்ன கதீரா, இறைவா இந்த சிலைகள் எல்லாம் மக்களில் பெரும்பாலானவரை வழிகெடுத்து விட்டது. ஃபைன் தக்ஃபிர் லஹும், நீ நினைத்தால் ஃபமன் தபியஹும், யார் அவர்களை என்னை பின்பற்றுகின்றார்களோ ஃபஹும் மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ராஹிம் ஸலாம் அவர்கள் செய்த துஆ. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு துஆ, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீதான் மிகைத்தவன் அறிவுள்ளவன், உன்னை மிகைக்கக்கூடியவன் வேறு யாருமே கிடையாது என்று இந்த வசனத்தையும் ஓதிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே கையை உயர்த்துறாங்க. உம்மத்தி அல்லாஹும்ம யா உம்மத்தி, அல்லாஹும்ம யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தினுடைய கதி என்ன, என்னுடைய சமுதாயத்தினுடைய கதி என்ன என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல அனுப்புறான். அப்படி ஜிப்ரீல அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்றாங்க, முஹம்மதுட்ட போய் கேளு, அவர் எதற்காக வேண்டி அழுகிறார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், நீ போய் விசாரி. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு ஆயிடக்கூடாது. இல்ல அதுலயும் பாருங்க, அந்த கடவுள் கொள்கையை உடைக்காத அளவிற்கு அந்த செய்தி அமைஞ்சிருக்கு பாருங்க. போய் கேளுங்க, வந்து கேட்கிறாங்க. கேட்ட உடனே செய்தியை சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு மறுமையில என்ன கஷ்டம் ஏற்படும் என்று எனக்கு தெரியல என்று அவர்கள் அந்த கவலையை தெரிவிக்கும் பொழுது, நீங்கள் சொல்லுங்கள். ஜிப்ரீல பார்த்தா அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னாஸ நுர்தீக, முஹம்மதே உங்களை நாம் திருப்திப்படுத்துவோம், வலா நசுவுக, உங்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் தர மாட்டோம். அவன் இந்த துஆவுல என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்துறாங்க. இப்படி கையேந்தக்கூடிய இந்த செய்தி இருக்குத பல இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஜன்னத்துல் பகீல போய் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வை தேடுறாங்க, ஆளை காணோம், எங்க என்று அப்படியே பின்தொடர்ந்து போறாங்க. ஜன்னத்துல் பகீல வந்து நிற்கிறாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை சொல்லும்போது ஜிப்ரீல் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், ஜன்னத்துல் பக்கீயில் உள்ள மக்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள், அதனால நான் எழுந்திருச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி 3 தடவை அப்படியே கைகளை உயர்த்துறாங்க. உயர்த்தி அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இப்படி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வேளையிலும், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வேளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேல் உள்ள அந்த இறைவனை அவர்கள் அஞ்சுகிறார்கள். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் உடனே வானத்தை நோக்கி தான் கையேந்துவாங்க. பாருங்க, கிரகண தொழுகை, அந்த தொழுகையை முடிச்சிட்டு அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை பயப்படுறாங்க. இன்றைக்கு நாம 10 கிரகணம் வந்தாலும் நாம பயப்பட மாட்டோம், அலறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் உடனே அவர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹும்ம, நீ சாட்சியாக இருந்து கொள், அல்லாஹும்ம பல்லக், நான் இந்த செய்தியை தூது செய்தியை மக்களிடத்தில் சொல்லிட்டேன், மக்களிடத்தில் எடுத்து சொல்லிட்டேன், இதற்கடுத்து அவங்க நரகத்தில் போய் விழுந்தால் நான் பொறுப்பாளி கிடையாது, இந்த செய்தியை நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று பல கட்டங்கள்ல, காலிது பின் வலீத் அவங்க ஒரு போருக்கு சென்றிருக்கின்ற பொழுது அந்த மக்களை இஸ்லாத்திற்கு அழைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லணும், நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவங்க இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க. வந்த அந்த செய்தியை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மதம் மாறிட்டோம் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததை எப்படி சொல்றாங்க, மதம் மாறிட்டோம் சொன்ன உடனே காலித் அதை தவறா புரிஞ்சு யார் யார் கையில கைதிகள்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கொன்று விடுங்கள் அப்படின்னு மரண தண்டனை விதித்து விடுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து புகார் செய்றாங்க. காலித் இப்படி பண்ணி விட்டார், அவர் கீழால் உள்ள அந்த கைதிகள் எல்லாம் நாங்கள் மதம் மாறிவிட்டோம் என்று சொன்ன பிறகும் கொன்று விட்டார் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே கையை உயர்த்தி சொல்றாங்க வானத்தை நோக்கி, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு மிம்மா ஸனா காலித், காலித் செய்த இந்த காரியத்தை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன். கையை உயர்த்துறாங்க. அவன் அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது உடனே என்ன செய்றாங்க, கையை உயர்த்துறாங்க. சில துஆக்கள் இருக்குது, அதுல வந்து இவன் தாம்பத்தியத்தின் போது இருக்குது, அப்படிலாம் கையெல்லாம் ஒத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதே போன்று சாப்பிடும் போது துஆ இருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றது. படுக்கும் போது சில துஆக்கள் இருக்குது, படுத்துக்கிட்டே அப்படியெல்லாம் கையெல்லாம் உயர்த்த முடியாது. அவன் எந்தெந்த இடங்கள்ல உயர்த்த வேண்டும் என்று வருகின்றதோ அந்தந்த இடங்கள்ல உயர்த்த வேண்டியது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர், அவங்க அபு ஆமீர் அப்படிங்கிறவங்க,
இந்த அபு ஆமிர் என்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுதாஸ் என்பவர்கள் எதிர்த்து நிற்பதற்காக வேண்டி அந்த படைக்கு தலைவராக அனுப்புறாங்க. இந்த அபு ஆமிர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வயலை எதிர்த்து போரிடும் பொழுது எதிரி ஜுஷமி என்கிற ஒரு விஷமி அங்கிருந்து ஒரு அம்பு அவருடைய முட்டுல பதிந்து விட்டது. பதிஞ்சா அந்த வேதனை முட்டுல சிரட்டையில உள்ளுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடனே வேதனை தாங்க முடியல. பக்கத்துல அவருடைய அண்ணன் பையன் அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க வந்து நிற்கிறாங்க. எப்பா இதை உருவுப்பா அப்படிங்கிறாங்க. அதை உருவுறாங்க. ரத்தம் அப்படியே பீரிட்டு ஓடுது. உங்களை யார் வந்து இந்த தாக்க வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் தான் சொன்ன உடனே அபு மூசா ஓடி போய் அவரை கதையை முடித்து விடுகின்றார்கள். வந்துவிட்டு உங்களுடைய எதிரியை அல்லாஹ் கொன்று விட்டான் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இப்போது அபு ஆமீர் சொல்றாங்க, நீ ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்னுடைய சலாம சொல்லு, சொல்லிவிட்டு எனக்காக வேண்டி அவங்களை பாவ மன்னிப்பு தேட சொல்லு என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யாரு? அபு மூஸா அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த என்னுடைய சித்தப்பா அபு ஆமிர் சிறிய தந்தை அவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. அவங்க உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. உங்களை அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வர சொல்றாங்க. அப்படி தண்ணீர் கொண்டு வர சொல்லி உடனே அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்துறாங்க. மேல தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்கள் அல்லாஹ் மக்ஃபிர் லி உபைதின் அபி ஆமிர், இந்த அபு ஆமிருக்கு நீ மன்னிப்பை அளித்து விடு என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமா ஃபௌக கதீரின் மின் ஹல்கிக மினன் நாஸ், யா அல்லாஹ் இவரை உன்னுடைய அடியார்கள் இருந்து, மக்கள்லாம் கூடியிருப்பாங்களே அந்த மக்களில் உள்ள உன்னுடைய அடியார்களில் அதிகமான பேருக்கு இவரை நீ சிறந்தவராக, அவருக்கு மேலாக இவரை உயர்த்தி வை யௌமல் கியாமாவுல, கியாமத்தினுடைய நாளையில என்று சொன்ன உடனே பக்கத்துல அபு முஸல்லா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு நான் தானே சொல்ல வந்தேன், எனக்கும் ஒரு துஆ செய்யுங்க அப்படிங்கறாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அல்லாஹும்ம அப்துல்லாஹ் இப்னு கைஸ், யா அல்லாஹ் இந்த அப்துல்லாஹ் இப்னு கைஸுக்கு தன்பகு அவருடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. வ அத்ஹில்ஹும் யௌமல் கியாமத்தி முத்கலன் கரீமா, அவருக்கு மறுமையிலே ஒரு நல்ல ஒரு சங்கையான ஒரு புகலிடத்தை நீ கொடு என்று துஆ செய்றாங்க. அப்ப இந்த துஆக்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி இருக்கிறாங்க. இது இப்படி சேர்த்து வைக்கிறதை விட இப்படி வைக்கிறது, ஏன்னா ரெண்டு கக்கத்தினுடைய அந்த அக்குலையும் சஹாபாக்கள் பார்க்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு இருக்கணும். கையை உயர்த்தி அப்படிதான் ரசூலுல்லாஹ் உயர்த்திருக்கிறாங்க. இப்படி சேர்ந்து இருக்கிறத விட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் அந்த பார்வை கக்கத்தினுடைய அந்த பார்வை கிடைக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி கையை உயர்த்திருக்கிறாங்க. இது மாதிரி கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். துஆ செய்யும் போது அப்படியே குண்டுகிட்டு அப்படியே கைகளை வச்சு இன்னொரு பக்கத்தை ஏதாவது சுரண்டி கொண்டு இருக்கக்கூடாது. வல்ல ரஹ்மானிடத்தில் பணிந்து உருக்கமாக கைகளை உயர்த்தி, அல்லாஹ் நீ கொடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah